ஒருத்தர் தொட்டா குணப்படுத்துகிற வைத்தியத்தை பண்ணிட்டு இருந்தார். இது நடந்து 30 வருஷம் இருக்கும். அப்போ எனக்கு 46 வயதுன்னு வைங்க, 1996 97. அப்போ போய் தொட்டா குணப்படுத்த தொடுவார். அப்புறம் அந்த ஹோமியோபதியில் ஏதாவது ஒரு மெடிசனை கையில் கொடுத்து சாப்பிடுங்க சரியாயிடும் அப்படின்னார். இனிக்கிற மருந்தான். நீங்கள் நம்ப முடியாது, நான் பார்க்கும்போது 46 வயசு, இன்னைக்கு அவருக்கு 67 நினைக்கிறேன். 67 69 சரி. அவரோட நான் 9 வயசு மூத்தவன், 76 வயசு. இன்னைக்கு வரைக்கும் எந்த மருந்தையும் மாத்திரையும் ஊசியும் தொட்டதே கிடையாது, எந்த நோயும் கிடையாது. யூ ஆர் த அத்தாரிட்டி. எங்கே அறிவும் சொல்லுங்க விழிப்புணர்வும் உள்ளதோ அங்கே சகல வெற்றியும் வரும். விழித்து கொண்டோர் எல்லாம் பிழித்து கொண்டார். விழித்து கொண்டோர் எல்லாம் பிழைத்து கொண்டாரும் போல் புறட்டை விட்டோர் எல்லாம் கோட்டை விட்டார் தூங்காதேனார். நீங்கள்லாம் விழிப்புணர்வு பெற்ற அருமையான மருத்துவர்கள். எனவே உங்களை நாம் நெஞ்சார வாழ்த்துவதில் பெருத்த மகிழ்ச்சி அடைகிறோம். அதனால இந்த மருத்துவத்தை பொறுத்தளவுல ஐயா 5வது பிளேன்ல இருந்து உங்ககிட்ட பாடம் எடுக்கிறார். நீங்க நிக்கிறது 3வது பிளாட்ஃபார்ம், 3வது பிளேன். ஆங்கில மருத்துவம் உடம்பை மட்டும் பார்க்கும், உடம்பை மட்டும் தான் பார்க்கும், அதுக்கு மேல பார்க்காது. அதோடைய பாலிசியே வேற. பாலிசின்னு கிடையாது, இருந்தாலும் அதுக்கு ஒரு பாலிசின்னு ஒன்று இருந்தா அது ஒரு வித்தியாசமான பாலிசி. நீங்க டைரியான்னு போனீங்கன்னா மலத்தை இருக்கிற ஒரு மாத்திரையை போட்டு விட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஐயோ மலச்சிக்கலா இருக்குன்னு போனீங்கன்னா டயரியா புடுங்குற மாத்திரைக்கு விட்டு ஆப்போசிட் கியூர் ஆப்போசிட். அதான் அவங்களுடைய மெத்தட். உடம்பு மட்டும் தான் பார்ப்பாங்க. இவனுக்கு ஒரு மனசு இருக்கு, அதுக்குள்ள ஒரு உயிர் இருக்கு, அதுக்குள்ள ஒரு சித்தம் இருக்கு, அதுக்குள்ள ஆன்மா இருக்கு. இந்த ஆன்மாவுக்கு இந்த அண்ட சராசரத்து மையத்துக்கு நடுவில் ஒரு நெட்வொர்க் இருக்கு. இதெல்லாம் அவங்களுக்கு தேவையில்லை. வந்தையா, ஊசியை போட்டையா, காசை கட்டினியா, போய்க்கினே இருக்கு. அந்த மாதிரி ஒரு மருத்துவ முறை. இது ஃபர்ஸ்ட் பிளேன் பார்ப்போம். ஹோமியோபதியை பொறுத்தளவுல செகண்ட் லேயர்ல கை வைக்கும். மனம், அறிவு. சொல்லுங்க. அவங்கள பொறுத்தளவு மைண்ட் சிம்டம் என்ன? சும்மா காய்ச்சல்னு மருந்து கொடுத்துட மாட்டீங்க, வலிக்குதுன்னு மருந்து கொடுக்க மாட்டாங்க. எப்படி வலிக்குது, பின்னு பின்னுன்னு வலிக்குதா, குத்துற மாதிரி வலிக்குதா, இப்படி அந்த வலியோட உணர்வை பார்த்துட்டு அந்த ஃபீலிங், அந்த மைண்ட் சிம்டத்தை பார்த்து தான் வைத்தியம்னு சொன்னா அதுதான் ஹோமியோபதி. இப்ப 2வது பிளேன் இது. 3வது பிளேன் தான் உயிரை நேர் செய்வது, சிஸ்டத்தை பார்க்கறது. மெரிடியன் எப்படி போகுது, இந்த சிஸ்டம் எப்படி வேலை செய்யுது, உயிர் தத்துவம் எப்படி வேலை செய்யுது, 108 புள்ளியில எந்த புள்ளியில கை வச்சா இந்த சிஸ்டம் ஓகே ஆகும், அதை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கறது தான் எங்களோட அன்பு ஐயா மகி ராமலிங்கம் ஐயா. பல்வேறு மக்கள் மூலம் இந்த சிஸ்டத்தை நீங்க சரி பண்ணுங்க, தானா எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு அழகா உங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டு வராங்க. நீங்களும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி வெற்றி பெற்று வருகிறீர்கள். சரி, இது 3வது பிளேன். 4வது பிளேன் ஒன்று இருக்கு, அது சித்தத்துல கை வைக்கும். சித்தம்ன்றது ஹார்ட் டிஸ்க். சொல்லுங்க. மதர் போர்ட், ஹார்ட் டிஸ்க். மொத்த ரெக்கார்டிங் அதுல தான் இருக்கும், பாஸ்ட் ஃபியூச்சர் எல்லாம் அதுல இருக்கும். சித்தம்ன்ற வார்த்தைய தமிழ்நாடு இந்தியாவை தவிர வேற எந்த நாட்டிலையும் அப்படி ஒரு வார்த்தையே கிடையாது. ஏன்னா இதுதான் ஆன்மீகத்துக்கு வேறு ஒன்றிய பூமி. அதனால இங்கதான் அது இருக்கும். நீங்க சித்தத்தை பத்தி இப்ப சைவ சித்தாந்தம் படிச்சீங்களா படிக்கலையா அப்படின்றதெல்லாம் முக்கியம் கிடையாது. ஆனா அந்த வார்த்தையோட அர்த்தத்தை நீங்க தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. இப்ப நான் பாதி சொன்னா மீதி சொல்லிடுவீங்க. சித்தம் போக்கு இந்த வருங்க சொல்லிட்டீங்க. படிச்சா சொன்னீங்க, காதுல விழுந்துடும். சித்தம் எந்த வழியே போகிறதோ
அல்மைட்டி என்று சொல்லக்கூடிய இறைவன் என்ற சில இது அந்த சித்தத்தின் வழியாகத்தான் போகும். அப்ப சித்தம் போய் சிவத்தோட தான் சேரும். அதனால சித்தம் எல்லாம் எனக்கு சிவமயமே. அப்ப சிவமயம் இல்லாம பயமயமா இருந்ததுன்னா பரிதாப மரணம். சிவமயமா ஆயிடுச்சுன்னா பரிசுத்த சமாதி. மரணம்ன்ற வார்த்தையை நாங்க சொல்றது இல்லை. சாவு மரணம்ன்றதெல்லாம் தமிழர்கள் அகராதியில் கிடையாது. முன்னோர்கள் சமாதியானார்கள், டிஸப்பியர் ஆனார்கள். மாணிக்க வாசகர் டிஸப்பியர் ஆனார், வள்ளல் பெருமான் டிஸப்பியர் ஆனார், ஞானசம்பந்தர் ஒரு கூட்டத்தோடு டிஸப்பியர் ஆனார். இந்த டிஸப்பியரன்ஸ் உடலோடு கூண்டோடு சமாதினா மொத்தமா ஆக்சிடென்ட்ல சிக்கி மண்டையை போடுதுன்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. அது கிடையாது. இந்த கூண்டையும் சேர்த்து அந்த மையத்துக்கு கூட்டு போயாச்சுன்னா அதான் கூண்டோட சமாதி. அதனால அந்த மாபெரும் டெக்னிக்கை வச்சிருக்க ஒரு நாடுன்னா அது தமிழ்நாடு. அந்த டெக்னிக் எதுல இருக்குன்னு கேட்டீங்கன்னா அந்த திருவாசகத்துல, திருஅருட்பாவில், திருமந்திரத்துல, திருக்குறள்ல அதுதான் இருக்கு. அப்ப நாம அந்த டெக்னிக்கை தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா இப்ப ஐயா லெவலுக்கு போயிடலாம், அடுத்த பிளேன்ல உட்காந்துடலாம். இதுதான் சித்தத்தை பிடிக்கணும், கர்மாவை காலி பண்ணணும். கர்ம வினையை கை வச்சிட்டோம்னா இந்த நோயும் வராது. அதுக்கு மேல அப்புறம் அல்மைட்டியோட இணையிறதுன்றது வேற, ரொம்ப டாப் மோஸ்ட் விஷயம், 5வது பிளேன். ஓகே, அந்த வகையில ஒரு ஸ்டெப்பா நீங்க போயிட்டே இருக்கீங்க. நீ அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்க ட்ரை பண்ணணும், அடுத்த ஸ்டெப்பு ட்ரை பண்ணணும். இது எல்லாத்துக்கும் பேஸ் உடம்பு. இந்த உடம்புல நோய் என்பது வரக்கூடாது. ஏன்னா நோய் வருதுனாலே நாம எங்கேயோ ஒரு உணவு முறையிலையோ கழிவு வெளியேற்ற முறையிலையோ அதெல்லாம் தவறு பண்றோம்னு அர்த்தம். அதான் வள்ளலார் தெளிவா சொல்லிட்டாரு, அடிவயிற்றில் மலக்குற்றம் சொல்லுங்க, நெற்றியில் சளி குற்றம் இல்லையேல் சுத்த தேகம் பெறுவாயினார். அவருடைய சன்மாக்கக்கூடிய மஞ்சள் வெள்ளையும் தான். மலக்குற்றம் இல்லாத தேகம் தங்க தேகம், சளிக்குற்றம் இல்லாத தேகம் வைரம் பாய்ந்தது. அதான் வெள்ளையும் மஞ்சளும் தான் அவருடைய கொடி. அந்த கொடியவே யூனிஃபார்ம் போட்டு ஒருத்தர் 94 வயசு வரைக்கும் வாழ்ந்தார். ஆனா கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தார். அதனால அது ஓகே. ஆனா அந்த சிஸ்டம் வேலை செஞ்சது. வள்ளலாறு சொல்லிட்டாலே வேலை செஞ்சோம். அந்த வார்த்தைகளுக்கு அவ்வளவு மரியாதை உண்டு. நாங்க ஆன்மீகத்துல போகும்போது தீட்சைன்னு கொடுப்பாங்க. இந்த தீட்சை சிகிச்சை எல்லாம் ஏறத்தாழ ஒண்ணுதான். எப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்பரிச தீட்சை, ஸ்பரிச சிகிச்சை. தொட்டு தீட்சை கொடுத்தா குருநாதர், ஸ்பரிச தீட்சைன்னு பேரு. தொட்டு குணப்படுத்தினா ஸ்பரிச சிகிச்சை, அதான் தொடு வர்மம். புரியுங்களா? அது தொடு வர்மம் 96, படு வர்மம் 10லாம் பழமொழியெல்லாம் இருக்கு. ஓகே, அப்ப அந்த முதல் நிலையில இப்ப ஒரு கோழி அடகாக்குதுன்னா முட்டையை தொடும், முட்டை மேல உட்காந்துக்கும். தன்னுடைய உடம்போட ஹீட்டை அதுக்கு அனுப்பி, அந்த பவரை அனுப்பி பொறிக்க வச்சு, அதுதான் தொடு சிகிச்சையின் மையம். ஸ்பரிச தீட்சைன்றது அதான். சரி, இந்த வண்டு, செவ்வண்டு என்ன பண்ணும், ஒரு புழுவை பிடிச்சிட்டு வந்து கூட்டில் வைக்கும். தப்புன்னு ஒரு போடு போடும், அது சுருண்டுக்கும். சுருண்டு வந்து ஒரு சவுண்டு விடுவார், சவுண்டு விடுவார். இந்த சவுண்டுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, நீ புழு இல்லை, என்ன மாதிரி ஒரு பூச்சி, உனக்கு ரெக்க முளைக்கும், உனக்கு கால் முளைக்கும். அதான் சவுண்ட்ல ஃபீட் பண்ணிக்கிட்டே 21 நாள் கழிச்சு அந்த புழு ஒரு பூச்சியா மாறி செவ்வண்டா வெளியே வரும். விளங்குதா? அதை கணபதிதாசர் என்ற சித்தர் பாடுவார். காட்டிலே மேவுகின்ற கனவுழு எல்லாம் பார்த்து வேட்டுவன் எடுத்து வந்து விரும்பிய கிருமி தன்னை கூட்டிலே அடைத்து பின்னர் குளவி தன் உருவாய் செய்யும். நீங்க புழுவா இருக்கலாம், ஆனா மகி ராமலிங்கம் என்ற அந்த வண்டு என்ன செஞ்சிச்சு, தன்னுடைய மந்திரத்தால் உங்களெல்லாம்
பூச்சியாக பறக்க வைத்து விட்டது. இது இரண்டாவது சிகிச்சை தீட்சை. இது மந்திர தீட்சை, வாக்கு வர்மம். அது தொடு வர்மம். இது என்ன வர்மம்? வாக்கு வர்மம். மூணாவது ஒண்ணு இருக்கு, நோக்கு வர்மம். என்ன வர்மம்? இது என்னன்னா நயன தீட்சை. சொல்லுங்க. இந்த மீன் முட்டை பொரிக்கிறது கோழி மாதிரி உட்கார்ந்து அடையாக்காது. இந்த வண்டு மாதிரி சவுண்ட் எல்லாம் விட்டுக்கிட்டு இருக்காது. முட்டைய அப்படி அப்படி இலையில ஒட்ட வச்சிரும் இட்டு. அதை போய் இப்படியே ஆட்டி ஆட்டி கண்ணிலே பார்க்கும். அப்படியே பார்க்கும். இந்த கண்ணில் பார்த்து 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 ஒரு குறிப்பிட்ட நாள்ல அதுக்குள்ள மீன் குஞ்சு வெளியே வருது. இதான் நோக்கு வர்மம், நயன தீட்சை. சொல்லுங்க. இப்போ உங்கள பல பேருக்கு நீங்க தொடவே தேவையில்லை. அவன் பிரச்சனைன்னு வந்த உடனே கனிவோட பார்த்து சொல்லுங்க. அதுல ஒண்ணு கவலைப்படாங்க, சரியாயிரும். சொன்ன உடனே சரியாயிரும். சொன்ன உடனே சரியாயிரும். ஒரு குரு தொடணும் அல்லது மந்திரம் கொடுக்கணும் அதெல்லாம் தேவையில்லை. இவனுக்கு வரணும் அப்படின்னு நினைச்சிட்டாருன்னா வந்துடும். அது நோக்கு வர்மம் இருக்கு. நீங்க இந்த 7ஆம் அறிவுலையெல்லாம் சூர்யா நடிச்ச படத்துல நோக்கு வர்மம்னு இல்லை, நோக்கு வர்மம்லாம் காட்டுவோம். இப்ப இது நயன தீட்சை, நயன சிகிச்சை. சொல்லுங்க. நயன சிகிச்சை. அவ்வளவுதான். இது ஓகே. 4வது ஒண்ணு இருக்கு. அது என்ன தெரியுமா? மானச தீட்சை. சொல்லுங்க. மானச சிகிச்சை, மனோவர்மம். சொல்லுங்க. கடல் ஆமை என்ன செய்யும்? கரையில ஒரு பள்ளம் தோண்டி முட்டையை போட்டு விட்டு எங்க போய் உட்காந்துக்கும்? கடலுக்குள்ள போயிடும். அங்கிருந்து என்ன செய்யும்? அவ்வளவுதான். மகி ஐயாட்ட நீங்க போன் பண்ணிட்டு, ஐயா இந்த அப்படின்னு ஒரு பிரச்சனை சொன்னா, ஒரு இங்க இருந்து அப்படியா சரி சரி சரியாயிருங்கன்னு அப்படின்னாலும் சரியாயிரும். இது மானச சிகிச்சை. சொல்லுங்க. மானச தீட்சை, மானச சிகிச்சை, மனோவர்மம். சொல்லுங்க. அந்த லெவலுக்கு போகணும். இதுக்கு மேல ஒரு வர்மம் இருக்கு. அது ஆன்ம வர்மம். சொல்லுங்க. ஆமா. அந்த வர்மத்தை தொட்டவங்க தான் வள்ளலார், மாணிக்க வாசகர். அதுக்கு என்ன வேணும்னா அறிவு மட்டும் பத்தாது. சொல்லுங்க.